வியட்நாம் உடனான எல்லை ரோந்து மற்றும் ஆய்வு பணிகளுக்கு வால்கர் S2 என்ற மனித ரோபோக்களை அனுப்ப சீனா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த மாதம் பணியமர்த்தல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷென்ஷனை தளமாக கொண்ட யூபிடெக் ரோபோட்டிக்ஸ் கார்ப்பரேஷன் வியட்நாமுக்கு அருகில் உள்ள கடலோர பகுதியான குவாங்சியில் உள்ள ஃபாங் செங்காங் எல்லை கடவையில் அதன் வாக்கர் S2 மனித உருவ ரோபோக்களை நிலைநிறுத்த 37 மில்லியன் ஒப்பந்தத்தை அரசிடமிருந்து பெற்றுள்ளது. வாக்கர் S2 என்பது கால்கள், கைகள் மற்றும் உடற்பகுதியுடன் இணைந்த முழு அளவிலான மனித உருவ ரோபோ ஆகும். இந்த ரோபோ மனித நடமாட்டம், அதாவது மனிதர்கள் அதிகம் கூடும் இடங்களில் பணியமர்த்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோக்கள் தாங்களே பேட்டரிகளை மாற்றிக்கொள்ளும் என்றும் 125 டிகிரி கோணத்தில் வளையும் 15 கிலோ எடையை கையாளும் திறனும் கொண்டது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ரோபோக்களில் அதிநவீன கேமராக்கள், சென்சார்கள் மற்றும் இரவு நேரத்திலும் பார்க்கும் வசதி, நைட் விஷன் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளது.